இந்த இந்த இஷ்யூ பேசும்போது நீங்கள் வந்தீங்க சார், உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவும் நாம் பேசணும் சார். இதில் என்னன்னா, இதில் வந்து A1 அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய டிவிஎஸ்சியினுடைய எஃப்ஐஆரில் இளைய பெருமார் ஃபார்மர்லி டைரக்டர் ஆஃப் அஃபிலியேஷன் டிபார்ட்மெண்ட் யூனிவர்சிட்டி நவ் ஒர்க்கிங் ஆஸ் டைரக்டர் ஆஃப் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி நாகாலாந்து. நாகாலாந்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய என்ஐடியோட டைரக்டராக இருக்கார் போல. அவரை தான் முதல்ல அக்யூஸ்டாக சேர்த்துருக்குறாங்க சார். இல்லை சரிங்க, சேர்த்துருக்காங்க. என்ன ரீசன்? அவர் தான் ரொம்ப முக்கியமானவராக இந்த இல்லை, இது வந்து அவர் என்ன ஃபேக்சுவல் டாக்குமெண்ட் கொடுத்தாரோ அதை வந்து இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து தவறான ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து இவங்கெல்லாம் அஃபிலியேஷனுக்கு வந்து ஃபிட் இல்லை, இந்த காலேஜ் ஃபிட் இல்லை, இங்கே ஃபேக்கல்ட்டி இல்லை, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருந்து அதை கரெக்ட் பண்ணி இல்லை இது ரைட்டுன்னு சொல்லியிருந்தாருன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் அவர் ஃபர்ஸ்ட் அக்யூஸாக வருவார். இதில் எங்கே பேஸ் எங்கே என்ன அப்படி இருக்குன்னா, அந்த ஃபேக்கல்ட்டி மிக முக்கியமான விஷயங்கள். ஆனால் நம்ம சொல்லும்போது ஆசிரியர்னாக்க ஒரு இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு இடத்துல இருக்கணும், 2 இடத்துல அவர் போயிருக்காரு. அது ஒரு பெரிய இஷ்யூஸ், அவர் ஒரு பெரிய ப்ராப்ளமே அது. அதுக்கடுத்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, இந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே வந்து அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னன்னாக்க, இப்போ நான் அந்த ஃபேக்கல்ட்டியை நான் சேர்க்கும்பொழுது என்கிட்ட எவ்வளோ மாதம் அவர் இருந்தார், என்கிட்ட நான் டைரெக்டாக எவ்வளோ நாள் வந்துட்டு இருந்தார், எனக்கு நான் அவரை காட்டலாமா காட்டக்கூடாதா, அஃபிலியேஷன் போகும்போது நான் கொடுக்குற டாக்குமெண்ட் எல்லாமே எனக்கு ரைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைன் போட்டு கொடுக்குறீங்க. அப்போ அதுக்கு அடுத்தது வந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃபேக்கல்ட்டி யார் வந்து இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி போனாங்களோ அந்த இன்ஸ்பெக்ஷன் கமிட்டி வந்து நீங்கள் கரெக்டாக வெரிஃபிகேஷன் பண்ணாங்களா. கண்டிப்பாக வந்து அவர் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவர் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறார். இந்த மாதிரி இஷ்யூக்கு பிற்பாடு தான் இப்போ என்ன பண்ணாங்க, மந்த்லி வந்து அட்டண்டன்ஸ் வந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு பக்காவாக ஆதார்லேருந்து உங்களுடைய இதில் எல்லா எல்லா சயின்டிஃபிக்காக என்ன செய்யணுமோ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து என்னக்கா இதில் வந்து யாருன்னா அவருக்கு என்ன டேட்டா வந்துச்சோ அதை தான் வந்து அவர் செய்ய முடியும். நான் என்னுடைய அப்சர்வேஷனில் சொல்கிறது, அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்கல்ட்டி, அதுக்கு அடுத்தது வந்து அந்த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷனு, அதுக்கு அடுத்தது வந்து யார் அப்படின்னா அந்த கமிட்டி போகிறாங்களே, இன்ஸ்பெக்ஷன் போனாங்களே, அந்த இன்ஸ்பெக்ஷன் போனவங்களுடைய நிலைப்பாடுகள், அவங்க எப்படி அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க, எப்படி டேட்டாவை ஸ்க்ரூட்டனை பண்ணாங்க, அவருடைய டாக்குமெண்ட் என்ன ஸ்க்ரூட்டனை பண்ணாங்க, அந்த ஆதாரமாக என்ன அனுப்பிச்சாங்க, அதை வச்சு தான் அவர் வந்து அப்ரூவல் கொடுக்குறதா அப்ரூவல் கொடுக்காத சொல்ல முடியும். இன்கேஸ் இது எல்லாமே நான் நெகட்டிவாக தான் கொடுத்தேன், அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னா அவர் தான் A1. இன்கேஸ் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர் இருக்கிறத வச்சு டாக்குமெண்ட் நான் வந்து உன்னை நம்பி நான் அனுப்பிச்சேன், நான் வந்து அனுப்பும்பொழுது நீ எனக்கு பாசிட்டிவாக ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன், நான் பாசிட்டிவாக நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கும்போது வரும்போது அது எல்லாமே எப்படின்னா இது எஃப்ஐஆரில் அவங்க கொடுத்துருக்காங்க. என்கொயரின்னு வரும்பொழுது அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்பொழுது அவங்கவுங்களும் அந்தந்த சுச்சுவேஷனில் யார் என்ன செஞ்சாங்களோ அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து தண்டனைகள் இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லைங்களா? அதனால வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் A1 அக்யூஸ்ட் அப்படின்னாலே அவர் A1 அக்யூஸ்ட் சொல்ல முடியாது. சொல்லல அவருக்கு அங்க வேலை செய்து கொண்டு முக்கியமா பார்த்தா அந்த என்ஐடில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டைரக்டர் அஃபிலியேஷன்ஸ் அப்படின்னா he is a sole authority. ஓகே, அது ரெஜிஸ்ட்ரார் இஸ் சோல் அத்தாரிட்டிஸ். இப்போ நீங்கள் தான் அந்த தவறுக்கு வந்து முக்கியமான காரணம். அதனால் வந்து அந்த அசம்ஷன்லாம் அவங்க வந்து A1 போட்டிருக்கலாம். இதுதான். ஆனால் பேஸாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது என்ன வருதுக்கோ, டாக்குமெண்ட் என்ன வருது, ஃபேக்சுவல் என்ன வருது, இன்வெஸ்டிகேஷனில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு தான் வந்து பனிஷ்மெண்ட் இருக்கலாம்ங்கிறது நான் நினைக்கிறேன். இல்லை வெளியிலையும் வரலாம் நான் நினைக்கிறேன். சிறந்த கல்லூரிகள் அகில இந்திய அளவில் எடுக்கும்போது சார், மாநில அரசு பல்கலைக்கழகங்களில் இந்திய அளவிலேயே டாப்பில் இருக்கிறது நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி தான் சார். கவர்மெண்ட்டோட ரிப்போர்ட் அது சாருக்கு தெரியும். அப்படி வந்து அதை சொல்லிட்டு இருந்த அடுத்த 1 மாதம் 2 மாதத்துல தான் அறப்போர் இயக்கம் இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணாங்க. இப்போ என்னன்னா இது எஃப்ஐஆரும் கிட்டத்தட்ட அது வந்து வெறும் புகாராக இருந்தது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வழக்காக மாறி இருக்கு. இவ்வளவு நாள் அவங்க புகாரா சொல்லிட்டு இருந்தாங்க, அது வழக்கா இன்னைக்கு வந்து மாறி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு லோக்கல் போலீஸ், லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஃபைல் பண்ற மாதிரி எஃப்ஐஆர் இது கிடையாது. இது இவங்க ரொம்ப டீட்டெயில்டு என்கொயரிக்கு பிறகு இது ரெகுலர் கேஸ் ஆகி கவர்மெண்ட் பெர்மிஷன்லாம் வந்து எல்லாருமே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர் பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி வர பெர்மிஷன் கொடுக்கணும். எல்லாம் கொடுத்த பிறகு தான் இது நடந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பெரிய அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து இது ஒரு பெரிய அவமானகரமான ஒரு நிகழ்வா சார் இது இந்த வழக்கு? அப்படியெல்லாம் கிடையாதா? அப்படிலாம் நீங்கள் வந்து உடனே எடுத்த உடனே அண்ணா யூனிவர்சிட்டியோடைய இமேஜ் இஸ் சம்திங். அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் பொழுது எங்கேயுமே அந்த பிட்ஃபால்ஸ், அந்த இஷ்யூஸ் இருக்கும். அதை கரெக்ட் பண்ணுறது தான் முக்கியமான விஷயங்கள். அதை அவங்க கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அறப்போர் இயக்கம் வந்து நம்ம பேசணும் இல்லையா, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, இதுமாரி நிறைய ஃபைல் பண்ணாங்க, எஃப்ஐஆர் பண்ணாங்க, ஆர்டிஏ வாங்கினாங்க, எல்லாம் பண்ணாங்க.
அதுக்கும் பிற்பாடு டாக்டர் பிரகாஷ் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரார் அவர் பீரியடில் வந்து நம்ம ஒரு 1 இயராக பார்க்கும்போது வெரி எக்ஸலண்ட்டாக அவங்க பண்ணாங்க. ஒவ்வொரு ஆடிட்டும் வந்து பார்த்தோம்னாக்க இன்ஸ்பெக்ஷன் வந்து லாஸ்ட் இயர் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணாங்க. யார் பேர் சொன்னீங்க? டாக்டர் பிரகாஷா? பிரகாஷ். டாக்டர் பிரகாஷ் வந்து இந்த இருக்கிறாரு அவரு பாவம். அவர் தான் பிரமாதமா பண்ணாருங்கிறீங்க நீங்க. நல்லா பண்ணி இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்கா இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. சாஃப்ட்வேர் ஒர்க் பண்றாங்க. எல்லாமே ஆதார்ல இருந்து ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பக்கா வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இருக்கிற கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சிட்டியில வந்து இருக்கிற ஃபேக்கல்ட்டி வந்து ரொம்ப இருக்கும்போது அவங்க ஃபேக்கல்ட்டி அவங்க ரிசர்ச்சுக்கும் போய் ஆகணும், கிளாஸும் எடுத்தாகணும், அட்மினிஸ்ட்ரேஷனும் பண்ணி ஆகணும், அஃபிலியேட்டட் காலேஜஸை நீங்கள் மானிட்டர் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 1 or 2 இஷ்யூஸ் இருக்கும்போது அந்த இஷ்யூஸை கரெக்ட் பண்ணுறதா கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஏன்னா 540 காலேஜஸ் இருக்கிறாங்க. அவர்களை கரெக்ட் பண்ணதை அப்ரிஷியேட் பண்ணணும் நாங்கள். ஆமாம், கரெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூஸை கரெக்ட் பண்ணிட்டு இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கே தெரியும். பண்ணிக்கு யாருக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒர்க் பண்ணுறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து இமிடியேட்டாக மந்த்லி அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க, பே ஸ்லிப் ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த தவறு தான். அந்த தவறுகள் வந்து அன்னைக்கு தவறு நடந்த போது தான் இன்னைக்கு அதை கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல முடியும். அதனால இதனால அந்த தவறு நடந்த போதுதான் இதை வந்து ஒரு ஒரு அமைப்பு, ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து அவர்கள் ஆண்டு கணக்காக தரவுகளை திரட்டி ஒவ்வொரு தகவலையும் ஆர்டி மூலமாக வாங்கி அதை அவர்கள் புகாராக கொடுத்து அப்புறமேட்டு தான் கரெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிதானே நீங்க சொல்றீங்க இல்லையா? இவ்வளவு வருஷமா நமக்கு வந்து டெமோக்ரஸி, நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்தபோது எஸ்ஐஆருங்கிறது எப்படி நம்ம வந்து கரெக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்? ஒவ்வொரு இடத்துலையும் இஷ்யூஸ் வரும்போது தான் சார் கரெக்ட் பண்ண முடியும். நம்ம மேனுவலாக இருந்துக்கிட்டு இப்போ ஆட்டோமேஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. மேனுவலில் நிறைய தவறு நடந்துகிட்டு இருக்குது, ஆட்டோமேஷன் கொண்டு வந்திருக்காங்க. மேனுவலில் தவறு நடந்திருக்குது, அதை அவங்களே ஒத்துக்கிட்டு பண்றாங்க. அதை நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வைக்க கூடாது. நான் வந்து மேனுவல் ஏன்னா அது வந்து லார்ஜ் பீப்புள். ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து அப்படி கிடையாது. இல்ல அது வந்து அவங்களுக்கு எப்படி லார்ஜ் பீப்புளோ இது வந்து இவங்களுக்கு லார்ஜ் பீப்புள் இல்ல சார். இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ்ல வந்து இது ஏன்னா அன்னைக்கு வந்து டெக்னாலஜி வந்து பயன்படுத்தல சார். இது நீங்க இஷ்யூ நீங்க அப்படி நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. நான் டைவர்ட்லாம் பண்ணல சார், எதிர்பார்க்கல சார். நீங்க ஸ்டூடெண்ட் கணக்குல சொன்னீங்கன்னா ஓகே சொல்லலாம், ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்கன்ட்டு. இதுல எல்லாமே ப்ரொஃபசர்ஸுங்க சார். நீங்க இவர்கள் பெயரில் இல்லாதவர்கள் வேலை செய்யறதாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் கணக்கு காட்டுதுன்னா அந்த கணக்கு காட்டி அவங்க என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியணும்ல, யாரை ஏமாத்துறாங்கன்னு தெரியணும்ல. இல்ல சார், இது வந்து நீங்க சொல்றது வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினாருன்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசுப்ரமணியத்தையே பாட வைக்காம, என்ன எங்கேயோ இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை கூட்டிட்டு வந்தும் பாட வைக்காம நீங்க ஜனங்களை ஏமாத்துறீங்கன்னா அதுக்கு பேரு சீட்டிங் இல்ல. ஒரு எரர்ங்கிறது வந்து கண்டிப்பா அது இருக்கும் சார். ஹியூமன் எரர் வந்து கண்டிப்பாக இருக்கிற இடம் தான். எரர் இல்லாமல் எங்கேயுமே கிடையாது. அட்வான்ஸ்டு டெக்னாலஜியாக யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரிலையும் எரர் தான் நடக்கும். எரர் நடக்காம இல்லை. நான் இல்லைன்னு நான் சொல்லல, ஒத்துக்கல. போது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும் சார். இல்ல சார், இது வந்து இது எரர்னு நாங்க எடுத்துக்கணுமாங்கிறது தான் என்னுடைய முதல் கேள்வியே சார். எரர்னா என்னன்னா இல்ல சார், எரர்னா ஒரு எழுத்து பிழைன்னு தானே சார் அர்த்தம். ஒரு எரர்னா எழுத்து பிழை தானே சார். எழுத்து பிழை இது எப்படி சார்? அதுதான் நான் சொல்றேன் உங்களுக்கு சார். இது மாதிரி ஒரு இஷ்யூஸ் நடந்திருக்கு அப்படின்னா அந்த இஷ்யூஸ் வந்து அவங்க சுட்டி காட்டும் பொழுது அவங்க அதுக்கான ரெமிடியல் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. எடுக்காம மறுபடியும் அது நடக்குது அப்படின்னா தான் அது வந்து என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கலாம், இல்லை இக்னோரன்ஸா இருக்கலாம். இது இக்னோரன்ஸ் இல்லையே, உங்களுக்கு அட்டென்ஷன் கொண்டுட்டு வந்துட்டாங்களே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு சார். லஞ்ச ஒழிப்புத்துறை நிறைய புகார்களை பதிவு செய்கிறது சார். நிறைய புகார்களை பதிவு செய்கிறது. தினந்தோறும் கூட ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்காவது ஒரு இடத்துல அது எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிட்டு இருக்கு. ஒருத்தர் கைதாகிறாருங்கிற செய்தி வருது, லஞ்சம் வாங்கிட்டு கைதாகிறாருன்ட்டு. எல்லாத்தையும்லாம் நாங்கள் பேசுறது கிடையாது. பட் இது வந்து என்னன்னா ரொம்ப டாக்குமெண்ட்டில் இவங்க மோசடி பண்ணியிருக்காங்க. இல்லாத நபர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையை கொடுத்து பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்பிக்கையை கொடுத்து மாணவர்கள் அட்மிஷன் போட்டு ஏமாற்றிருக்கிறாங்க, எஜுகேஷனில் ஏமாற்றிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால தான் இதை எடுத்துமே தவிர தனிப்பட்ட வகையில் நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேலேயோ இல்லை வேலை செய்த அதிகாரிகள் மேலேயோ நமக்கு எந்த இதுவும் கிடையாது. இது கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை துரோகம் மாதிரி தானே சார். ஒரு பெரிய பல்கலைக்கழகம் அப்படிதானே இதை செஞ்சிருக்கு. இல்லை இது ரொம்ப சாதாரண இஷ்யூ தான். இதை கடந்து போகணும் இஷ்யூஸ் நான் சொல்லலை. இது நம்பிக்கை துரோகம்னு சொல்லலாம். யாருக்கு அந்த நம்பிக்கை துரோகம்னு சொல்றதுன்னா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கான ஒரு கல்லூரி, ஒரு உறுப்பு கல்லூரி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கும்போது அவங்க அந்த செயலை வந்து தவறாக செய்யும் பொழுது அந்த நம்பிக்கை துரோகம் தான் சொல்லுவாங்க.
இப்போ நீங்கள் வந்து என்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறீங்க. இதை செய்தது அந்தந்த கல்லூரிகள் தானே தவிர அண்ணா பல்கலைக்கழகம் இல்லைங்கிறீங்க. அவங்க அதுக்கு கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தான் நான் சொல்கிறேன். எதுவுமே ஃபேக்சுவலாக நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி தான் செய்ய முடியுமா ஒழிஞ்சு இருக்கிற டேட்டா என்ன போச்சோ அந்த டேட்டாவை அவங்க கையெழுத்து போட்டு கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா தவறு தான், அது ஊழல் தான் இல்லைங்களா, தண்டனை கொடுக்க வேண்டியது தான். அது என்னன்னு நமக்கு யாருக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் வந்திருக்குது, எஃப்ஐஆர் வந்திருக்குது, அதுக்கடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க, ட்ரையல் போவோம், என்னங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு செய்யணும். ஒழிஞ்சு எடுத்தோன்னா சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாதுங்கிறீங்க. அதுதான் சொல்றேன் நான். நம்மளோட டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானே அது, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல, எல்லாருக்கும் பேசலாம் இல்லையா. சரி, அதனால வந்து நம்ம என்னன்னா, நான் வந்து இல்லைன்னு சொல்லணும். நான் வந்து எனக்கு தவறுனா தவறு தான். அது நான் எந்த சொல்லவே இல்லை. நான் வந்து ஃபேக்கல்ட்டி நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியும், எனக்கு புரியுது. அதனால வந்து நான் வந்து யாருமே வந்து அடுத்தவனுக்கு கவுந்து பண்ணி ஒன்று அடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நான் வந்து உட்காரலங்க இல்லைங்களா. இருக்கிற ஃபேக்சுவலாக நான் பேசுகிறேன். இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க கொடுத்த தகவல் சரியான தகவல் தான். ஆர்டிஐயில் வாங்கியிருக்காங்க, அதை கொடுத்து தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா கல்லூரியும் வந்து இதுமாரி இன்னைக்கு NIRFல வாங்குற கல்லூரிகள் இருக்கலாம், ரேங்கிங்கில் அதிகமாக இருக்கான், GR அதிகமாக இருக்கான்னா அவங்கெல்லாம் வந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நல்ல குவாலிட்டி ஃபேக்கல்ட்டி, நல்ல குவாலிஃபைடு ஃபேக்கல்ட்டியாக வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்து சேலரி நல்லா கொடுக்குறாங்க. இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி தரத்தில் அதிகமாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு யார் சர்வைவலாக இருக்கிறாங்க, சர்வைவல் பண்ண முடியாமல் இருக்கிறவங்க அவங்க 1 or 2 இஷ்யூஸ் பண்ணும்போது அங்கே பிரச்சனைகள் வருது. இது ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லாருமே பேச முடியாது. மாறன் சார், என்னன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில வரோம்னு வச்சுக்கோங்க சார். நம்ம வீட்டை விட்டு வெளியில வரோம்னா ஒரு டீ வாங்கி குடிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய குவாலிட்டியில கூட நம்ம தனிப்பட்ட நபர்கள் எந்த ஒரு நபர்களும் காம்ப்ரமைஸ் பண்றது கிடையாது. அதே தான் நானும் சொல்றேன். ஆமா, நான் சொல்றேன், சர்க்கரை கம்மியா இருந்தாலும் சரி, ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, ஸ்ட்ராங்கா இருந்ததாவோ நம்முடைய அந்தந்த நேரத்து மனோநிலையை பொறுத்து நம்ம ரியாக்ட் பண்றோம். சில நேரம் சர்க்கரை கம்மி இல்லைன்னு சொல்லுவோம், சில நேரம் என்னங்க சர்க்கரையே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு தகுந்தபடி ரியாக்ட் பண்றோம். நாம நம்மளுடைய பாக்கெட்ல இருந்து செலவு பண்ணக்கூடிய எந்த ஈச் அண்ட் எவ்ரி பென்னி நாம காம்ப்ரமைஸே பண்றது கிடையாது, சரிங்களா? ஆனா இது வந்து இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னா, இதை சரி செய்து விட்டார்கள்னா நீங்க அப்ப நம்பி வந்தவர்களுக்கு நீங்க இவ்வளவு பெரிய இதை பண்ணிட்டு இதை சரி பண்ணிட்டாங்கிற அளவு இதை கடந்து செல்வது நியாயம் இல்லைல்ல. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, நீங்க உங்க எக்ஸாம்பிள் நானும் வந்துடுறேன். நம்ம டீ சாப்பிட போறோம், சக்கரை அதிகமாக இருக்குங்கிறீங்க, குவாலிட்டி இல்லைன்னு சொல்றீங்க. மறுபடியும் வந்து இங்கே கடைக்கு போகும்போது அவன் கரெக்ட் பண்ணானா மறுபடியும் நீங்கள் கண்டினியூ ஆவீங்க கஸ்டமரா, இல்லைன்னா அந்த கடையை விட்டு இக்னோர் பண்ணி வெளில போடுவீங்க இல்லைங்களா. அதுமாரி வந்து ஒரு சுட்டி காட்டும் பொழுது அந்த குறைகளை வந்து இது வந்து ஒரு பெரிய நிர்வாகம், லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துருச்சுன்னு சொல்ல பொறுப்பட அந்த இஷ்யூஸை கரெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றேன். நான் அப்சர்வேஷன் ஃபேக்சுவலாக நான் சொல்றேன், நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கு பண்றாங்க. கரெக்ட் பண்ணும்பொழுது அது நல்லதுன்னு எடுத்துக்கணும் நம்ம. இல்ல சார், இல்ல சார், சார் இங்க என்னன்னா அதுதான் நம்ம சொல்ல முடியும். நீங்க பல்கலைக்கழகத்துல குமார் அப்படிங்கிற ஒருத்தர் வேலை செய்யறாருன்னு கணக்காட்டுறீங்க, சரியா? ஒரு என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இல்ல ப்ரொஃபசர் இருக்கிறாருன்னு கணக்காட்டுறீங்க நீங்க. ஏன்னா உங்களுடைய அங்கீகாரத்திற்காக அந்த கணக்கை நீங்க காட்டிட்டீங்க. ஆனா மாணவர்கள்கிட்ட நீங்க இங்க PhD படித்த குமார் எங்களுடைய மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறாருன்னு கணக்காட்டிட்டீங்க. ஆனா கல்லூரியினுடைய வகுப்பறையில நீங்க குமார வைக்கல, கந்தசாமி வச்சிருக்கிறீங்க சார். அதுதான் சொல்றேன், கரெக்ட் தானே சார்? டேட்டா வந்து ஆல்ரெடி மேனிபுலேட்டட் டேட்டா, பிரச்சனை வந்துருச்சு, அந்த பிரச்சனையை வந்து கரெக்ட் பண்ணாங்கன்னா இப்ப கரெக்ட் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன், அஃபிலியேஷன் அத்தாரிட்டி. ஓகே, அததான் நான் சொல்றேன் ஒழிஞ்சு மறுபடியும் அந்த எரர் நடக்கல, மறுபடியும் இந்த பிரச்சனை வரல அப்படிங்கிறது அதை வந்து மினிமைஸ் பண்றாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூஸ்ல மினிமைஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ஓகே, சிவசங்கரன் என்னன்னா இப்போ ஜெயராம் ஏதாவது சொல்லணுமா? இல்ல டேட்டாவை ஆன்லைன்ல இருந்த டேட்டாவையும் தூக்கிட்டீங்கன்னா அவங்க உண்மையிலே கரெக்ட் பண்ணிருக்காங்களான்னு எப்படி தெரியும்? கரெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க தைரியமா ஆன்லைன்ல டேட்டாவை போடுவாங்கல்ல. சரி சரி, டேட்டாவை போடலனாலே அவங்க வந்து ஃப்ராட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் காண்பிக்கிறது. வெளிப்படைத்தன்மையும் தூக்கி இருக்காங்க. சார் ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? நிகழ்ச்சி இல்ல அவர் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்களோட இனிஷியேட்டிவ் பண்ணி தான் பண்ணாங்க. இவர் சொன்னார் பார்த்தீங்களா, படிச்சுட்டு வந்தா இல்லையா, ஒவ்வொரு மாசமும் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அட்டண்டன்ஸ் போயிட்டு இருக்குது, ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது, கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் அவங்களால முடிஞ்ச வரை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து செய்யறவங்களை வந்து செய்யலன்னு சொல்லக்கூடாது. ஓகே, நடந்த தவறுகளுக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன், வேற எதுவும்.